இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வேட்டையின் படத்திலிருந்து ஒரு புதிய போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் விஜய் அவர்கள் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தோட ஒரு புதிய போஸ்டரையும் படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ சினிமா ரசிகர்களுக்கு இந்த பொங்கல் ரொம்பவே இனிமையான பொங்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பண்டிகை காலங்களில் அவங்களோட ஃபேவரட் ஆக்டர்ஸோட அப்டேட்டுகள் கிடைக்கும் போது அவங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்கும். ஏன்னா தலைவர் நேரடியாகவே ரசிகர்களை சந்தித்து பொங்கல் வாழ்த்து சொல்லியிருந்தார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேட்டையன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் என்டர்டெயின்மெண்ட் ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது. ட்ரெண்டிங் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் தலைவர் இந்த ஹேஷ்டேக்கில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா AK63 அப்படிங்கிற ஹேஷ்டேக் இருந்தது, அதாவது அஜித் அவர்களுடைய படத்தை பற்றியது. மூணாவது இடத்துல தான் விஜய் அவர்களுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்கில் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு தி கோட் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் அதில் ட்ரெண்டிங் ஆச்சு. விஜய் அவர்களுடைய ஹேஷ்டேக் இதில் ட்ரெண்டிங்கில் காணும். நாலாவது இடத்துல நம்ம பிரசாந்த் அவர்கள் கூட ட்ரெண்டிங்கில் வந்துட்டாங்க அப்படின்னா பாருங்களேன். விஜய்னாவுடைய ரசிகர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நாங்கள் தான் கிங் அப்படின்னு பேசுவாங்க. பட் அந்த சோசியல் மீடியாவிலேயே அவங்க இவ்வளோ ட்ரெண்டிங்கில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ எப்படி இவங்க சோசியல் மீடியா கிங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. மற்றபடி ஓகே தான். சரி, வேட்டையின் படத்தோட போஸ்டரும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற படத்தோட போஸ்டரும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த போஸ்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.